நினைச்சீங்களா? ஆமாடா. இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கோ. ஐயோ, ஆம்பளைங்க நாங்க இல்ல, பொம்பளை யாரும் வேலை இல்ல. டேய், ஆம்பளைங்க நீங்க யாரும் இல்ல, பொம்பளைங்களுக்கு யாருமே வேலை கிடையாதா? நான் சொல்றேன், நீ கவனமா கேட்டுக்கோடா. டேய் உன்னதாடா. டேய் பொம்பளைங்க நாங்க இல்ல, ஆம்பளைங்களுக்கு யாருக்குமே வேலை இல்ல. ஆம்பளை இல்ல, ஆம்பளை இல்லனா தான் பொம்பளை வேலை இல்ல. பொம்பளை இல்லனா ஆம்பளைக்கு வேலை இல்லடா பையா. ஆம்பளை இல்லனா தான் பொம்பளை. பொம்பளை இல்லனா ஆம்பளைக்கு வேலை இல்ல. போடா பையா. பொம்பளை இல்ல விட பரவாயில்ல. ஆம்பளை வேலை கை வேலைக்குது. இப்படி போனா பாக்கலாம், இப்படி போனா பாக்கலாம். உன்ன சொல்ல வாஜார சொல்லி முடியாத கண்மட்டி வாஜரியா வரணும். உன்ன சொல்ல வாஜார, உன்ன சொல்லுமா, உன்ன சொல்லுமா. நான் ரெண்டு பேரா சைலண்ட் எவ்வளவு உத்தரம் மேல உத்தரம் சைலண்ட் விஜயாவை முதல்ல பார்த்தவ யாரு? அவள் மீது ஆசை வச்சவ யாரு? தாலி கட்ட போறவன். இந்த கல்யாணம் நடக்குன்னு சொன்னா வாங்கிட்டு வருவோம், கல்யாணத்தை நடத்துவோம். ஆனா நடக்க போற கல்யாணம் நினைக்குதா இல்லையா? பொறுத்து பாரு. முடித்து விட்டதே என்று நினைத்து நீ வந்தாய். இந்த இனிமையான நேரத்தில் இருவருக்கும் திருமணம் நிச்சயித்து விட்டார்கள். இருந்தாலும் நாம் இருவரும் இந்த இனிமையான நேரத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும். எப்படி சொல்லட்டுமா? அழகிய மலர்களை கண்களை என ரசிப்பதில்லை. உன் முகத்தை பார்த்த பின்னே அந்த பூக்களை எல்லாம் மனம் சொல்லட்டுமா? பொன்னந்தி மாலையிலும் பூமலர் வேலையிலும் நீங்கள் கவலை வைத்து வெண்ணிரவு தூங்கையிலும் என் கண்ணு ரெண்டு சத்தியமா தூங்கவே தூங்காது. அப்படியா? உன்னை பார்த்துட்டு சொல்லட்டுமா? சொல்லுங்க. அடி அடி சின்ன புள்ள
என்றால் நேரம் போவது தெரியாது. உண்மைதாங்க. திருமணத்திற்குண்டான ஏற்பாடு இவர்களுக்கு வேடிக்கை இதயமற்ற மனிதருக்கு வாடிக்கை மக்களை மறந்த மனிதனுக்கு பாண்டியனும் பேரோடு வாழ்ந்து வருகிறேன். அரண்மனையில ஓவினா பறிந்து முடிச்சுட்டு இருந்தாலும் நாளையோ காது வேண்டினோம் இளவரசியோ ஜோடி புறாவலியை சொல்லியிருக்காங்க. இப்போதே சென்று ஜோடி புறாவலி வேண்டும். பழைக்க வேண்டும், 1000 பறவைகள் கொத்திக்கிட வேண்டும் என்பதற்காக மதுராபுரி நாட்டை ஆளக்கூடிய இளவரசி சிந்தாமணி என்ற பெயர் பெற்று சீரம் சிறப்புடன் வாழ்ந்தவரடி அனைவரும் சென்று செப்பையை சந்திப்பது வழக்கம். இந்த செப்பே
சொல்லலாமாடா? சொல்லலாமா? வாயை திறந்து பதில சொல்ற, சொல்லலாமா? சொல்றா, நானா வாழ மாட்டேன். சொல்றா, நீ சொல்றா. சொல்லலாமாடா? நீ யாரு? காவல்கார பையன். நான் யாரு? பின்னாட்டு இளவரசி. என்ன பார்த்து வாழ மாட்டே சொல்லலாமாடா? வாயை திறந்து பதில் சொல்றானா? சொல்ல மேடம். திறந்து என்னடா என் கால் மேல அடிக்காத. என்னடா சொல்றேன்? நான் பயந்துட்டேன். என்னடா எல்லாம் என் பொண்டாட்டியால வர வம்பு. உன் பொண்டாட்டி ரொம்ப 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 தங்கமானவடா. என் பொண்டாட்டி தங்கமா? ஆமாண்டா. இது முன்னாடியே தெரிஞ்சா நீங்க ஷேர் கலந்து வச்சாங்க. மூதாவி, உன் பொண்டாட்டியோட மனசு தங்கமானதுடா. அதையும் உரி வர்றோம். கொத்தத்து உரி உரி கொண்டு வச்சு அடக்கடையில என்ன பார்த்து மரியாதை இல்லாத மார்க்கெட்டு போறான்றாமா. ஏண்டா பெண்களே திருவிழா செய்வாங்க, ஆம்பளை வீட்டுல சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மா இருக்க கடத்திற்கு போயிட்டு என்னடா? எங்களா பழக்கம் இல்லாத ஒரு வேலை. உனக்கு பழக்கம் இல்லாத வேலை, உனக்கு பழக்கப்பட்ட வேலை. நீ வர அங்கத்தான் போற. நாங்கெல்லாம் போற இடம் ஒரே இடம் டாஸ்மார்க் மட்டும்தான் போவோம். குடிகார பையா குடிகார பையா குடிகார பையா குடிகார பையா குடிகார வச்சு போட மரியாதை கட்டு கொடுங்க. என்னடா குடிகாரத்தை பத்தி தப்பா பேசுறேன்னா? டேய் குடிகார குடிகார சொல்ல வேற எப்படி சொல்லுவாங்க? அப்படின்னா குடிகாரருக்கு ரொம்ப தான் பெருமை வாயுது. இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த கோயில் இல்லாத ஊர்ல குடும்பம் இருக்கலாம். ஐயோ, ஆனா குடி இல்லாத ஊர்ல குடும்பம் இருக்கவே கூடாது. என்னடா சொல்ற? குடிக்காத குடும்பம் குட்டுச்சோறு. குட்டுச்சோறு. குடிக்கிற குடும்பம் கூப்பிடாத சம்பத்தம். எப்படிடா தேவா? எப்படி கேக்குறியா? குடிக்காத வீட்டை போய் பாரு. அவன் சாப்பிடறானா சாப்பிடல தெரியல. ராவு 7 மணிக்கெல்லாம் கல்சாத்திட்டு சாவு வீடு மாதிரி இருக்கும். ஏண்டா அவங்க குடிக்க மாட்டாங்க, அக்கம் பக்கம் சடைக்கு போக மாட்டாங்க, சாப்பிடுவாங்க, வீட்டை தாழ் போட்டு நல்லா நிம்மதியா தூங்குவாங்கடா. புண்ணியமா என்ன மாரி குடிகார குடும்பத்தை போய் பாரு. போய் பாரு. ராத்திரி 12-1 வரலும் கூசின வரலும் சும்மா கல 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 இந்த குண்டா அங்க பாருங்க, அந்த குண்டா அங்க பாருங்க. அவன் கொண்டாடி ஒரு தெரு ஓடும், அவன் புள்ள ஒரு தெரு ஓடும். இவன் தெருவா தடியான் சுத்துவாரு. நீங்களா தூங்க மாட்டீங்க, அக்கம் பக்கம் தூங்க விட மாட்டீங்க. ஆமா, ராத்திரி 12-1 வரலும் சுத்துவாரு. 5 மணி ஆகட்டும் அடுப்புல தனி விட்டுன்னு இருப்பாரு. ஏண்டா அவர் படுக்க வேற இடமே கிடையாதா? அதுதான் ஒரு பெட்ரூம். பெட்ரூம் என்னடா சொல்றே? நானும் வந்து வராத பாத்துங்கிறேன். என்னடா ஆம்பளை பையனை கூப்பிட்டு அடியா நடிச்சுங்கிறேன். ஆமாண்டா. இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கோ. ஐயோ, ஆம்பளைங்க நாங்க இல்ல, பொம்பளைக்கு யாரும் வேலை இல்ல. டேய் ஆம்பளைங்க நீங்க யாரும் இல்ல, பொம்பளைங்களுக்கு யாருமே வேலை கிடையாதா? நான் சொல்றேன், நீ கவனமா கேட்டுக்கோடா. டேய் உன்னதாடா. டேய் பொம்பளைங்க நாங்க இல்ல, ஆம்பளை உங்களுக்கு யாருக்குமே வேலை இல்ல. ஆம்பளை ஆம்பளை இல்லைன்னா தான் பொம்பளை வேலை இல்ல. பொம்பளை இல்லைன்னா ஆம்பளைக்கு வேலை இல்லடா பையா. ஆம்பளை இல்லைன்னா தான் பொம்பளை. பொம்பளை இல்லைன்னா ஆம்பளைக்கு வேலை இல்ல. பொம்பளை எல்லாம் விட பரவாயில்ல. ஆம்பளை வேலை கை வேலைக்குதுமா.